வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் நகமம் பியூர் காட்டன் சாரீஸ். த்ரெட் பார்டர் சின்னதாக சரி பார்டர் வச்ச மாதிரி நல்லா சூப்பரான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ். நம்ம அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு உங்களுக்கு 60x60, இது 80x80. நீங்கள் கடையில் வாங்குவீங்கள்ல அதே பியூர் காட்டன் சாரீஸ். கண்டிப்பாக நம்மக்கிட்ட இந்த ப்ரைஸில் உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக கொடுக்குறோம். வெளியில் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கவே முடியாது. கண்டிப்பாக ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ். இந்த இதெல்லாம் பாருங்கள், அந்த டபுள் பார்டரில் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் சூப்பராக தெரியுது. ஆல்ரெடி நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் நகமம் காட்டன் சாரீஸ்க்கு. அதே தான் நார்மல் வாஷ், மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம். மிஷினில் போட்டிங்கன்னா இதுக்குன்னே உங்களுக்கு சேலைகளுக்கு மட்டும் தனியாக போட்டு வாஷ் பண்ணி எடுங்க. டைரக்ட் சன்லைட்டில் கண்டிப்பாக காய வைக்கக்கூடாது. ஸ்பின்னிங் டைம் குறைவாக வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்லாம் நீங்கள் ரொம்ப மெனக்கணும்னு அவசியமே கிடையாது. கட்டிட்டு சும்மா லைட்டாக ஒரு ஷாம்பு, குவார்ட்டர் ஷாம்பு பைட் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கிய அலசி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் காய போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். செமிசிடான போர்ஷனில் காய போடுங்க. இந்த காட்டன் சாரீ மெயின்டெனன்ஸ்க்கு நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கோம், பாருங்கள். சப்போஸ் எதாவது தேவைப்படுதுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக இந்த கஞ்சி போடுறது எப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ நான் ஒன்று கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டில். அதே மாதிரி இந்த காட்டன் கிளாத்து, அந்த துணிலாம் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ண தெரியல, அதுக்கும் தனியாக சேர்த்து ஒரு வீடியோ கொடுக்குறேன் நெக்ஸ்ட் இதில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெர்சன்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது ஆன்லைன் பர்ச்சேஸ்னால் நிறைய பேருக்கு வந்துட்டு அது தெரியுது. அதாவது இன்றைக்கி கேட்டுட்டு நாளைக்கு, இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் பாதி வரையும் தான் பேசியிருந்தேன், அது இந்த கன்வியூஸ் இப்போ சொல்லிடுறேன். அந்த புக் பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கு அது எப்படின்றது தெரியல. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பார்க்குறாங்க ஆன்லைனில், பார்த்துட்டு நிறைய பேருக்கு பயம், ஆன்லைனில் வாங்குறதுக்கே பயம். கரெக்டு தான், நிறையா ஸ்கேம் நடக்குது, ஏமாத்துறாங்க, வராது, நிறைய பணம் இழந்துடுறாங்க. கரெக்டு. நிறைய பேருக்கு அது உள்ளே வராங்க, உள்ளே வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி கேட்டுட்டு திருப்பி 2 நாள் கழித்து கேட்டால் அந்த சேலை கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி காலையில் கேட்டுட்டு ஈவினிங் கேட்டிங்கனாலே இருக்காது. ஏன்னா நீங்களும் தெரியாதவங்க, உங்களை நம்பி நாங்கள் அதை எடுத்து வைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறமா ஈவினிங்கை திருப்பி வரவே மாட்டாங்களா. ஸோ எங்களுக்கும் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இப்போ எங்களை மாதிரி நிறைய பேர் ஷாப்பில் போடுறாங்க, லைவில் காட்டுறாங்க, வீட்டில் வச்சு பண்ணுறாங்க, ரீசெல்லிங் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பேர் பண்ணுறோம். உலகம் ஃபுல்லாக இது சுற்றிக்கிட்டுருக்கு. யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாமே பார்ப்பாங்க. அப்போது நீங்கள் எப்படி ஒரு கரெக்டாக வெண்டரை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்கன்றதான் முக்கியம். அது எப்படி உங்களுக்கே தெரியும். தெரியாத நிறைய பேர் ஃபேஸ் காட்டி கூட போடுறாங்க. ஃபேஸே காமிச்சு போட்டாலுமே அந்த கடை எங்கே இருக்குது என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ நீங்கள் ஒரு இது மட்டும்தான் வாங்கி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சேரீ வாங்கி பாருங்கள். அப்போ அந்த ஒரு சேரீ வாங்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நாங்கள் ப்ரைஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நிறைய பேர் ப்ரைஸ் இல்லாமல் கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப்பில் போய் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா தான் அந்த, அதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலராக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச சேலை வேணும்னா அதை நீங்கள் ஒரு 1 ஹவருக்குள்ளே பே பண்ணிங்கன்னா தான் அந்த சேரீ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா அதே கலர் இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்கள் அந்த லேட்டாக பே பண்ணிங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க அதுக்கு யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதுவே எங்களுக்கு தான் ப்ராப்ளம், இது தான் நடக்குது ரீசெல்லிங்கில். இது தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, நம்ம கேட்குறாங்க, நம்பிக்கையாக எடுத்து வைப்போனா திருப்பி வரமாட்டாங்க. அதனாலே நிறைய பேர் எடுத்து வைக்கிறது இல்லை. இதுதான் ப்ராப்ளம். அப்போது நீங்கள் உங்களுக்கு அதை கரெக்டாக ஒரு சேரீ தான் போடுறீங்க, அந்த ஒரு சேரீ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேமெண்ட் 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு ஜிபே நம்பர் எல்லாம் கொண்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். திருப்பி நீங்கள் நெக்ஸ்ட் டே கேட்குறப்போ அது இருந்துச்சுன்னா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இதுதான் யூடியூப்பில் நீங்கள் வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வாங்க முடியும். அப்புறமா நம்ம இந்த கொரியரை பற்றி நிறையா விஷயம் சொல்லியிருக்கோம். அது எப்படி கொரியர் வருது, உங்களுக்கு பக்கத்தில் ரீச் ஆகிற மாதிரி இருக்கிற கொரியர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்.
இன்றைக்கி கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இன்றைக்கி பே பண்ணாங்க 2 டேஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பே பண்ணலைன்னா அந்த சேரீ போயிடும், அப்படி இல்லைன்னா பாதி அட்வான்ஸ் பண்ணணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் உங்களுக்கு அது ஆன்லைன் பர்ச்சேஸ்னால் ஈஸியாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அவங்களும் அந்த கடையில் வேலை செய்கிறவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ப்ரைஸோடு தான் கொடுக்குறோம். நிறைய பேர் இங்கேயும் ப்ரைஸ் கேட்பாங்க, நிறைய இடத்துல போய் ப்ரைஸும் கேட்டுட்டும் வராங்க. கேட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மறுநாள் கேட்பாங்க, சுற்றி பார்ப்பாங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு மறுநாள் திருப்பி கேட்பாங்க. அப்போது இந்த சேரீ இருக்காது. கண்டிப்பாக கலர்ஸ் இந்த மாதிரிலாம் நல்லா இந்த டார்க் ப்ளூவில் ஒன்று பார்த்தோம் பாருங்க, நேவி ப்ளூ, அந்த மாதிரி இதில் இந்த எம்எஸ் ப்ளூ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக மூவ் ஆயிடுது. அந்த சேரீலாம் இருக்கவே இப்போயே மூவ் ஆயிரும். நீ வீடியோ பார்த்துருக்க டயத்துலேயே சீக்கிரமாக போயிடும். அதுக்கு இதுதான் ரீசன். உங்களை மாதிரி கோடான கோடி பேர் இதை பார்த்துட்ருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி வாங்கி வைக்க சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க கொரியர் போடுவாங்க பாருங்கள், அப்போது சேர்த்து அனுப்பிச்சி விட்றாங்க. இப்படி தான் அது இங்கே இது மூவ் ஆகிட்டு இருக்கும். அதனால் நீங்களும் அதெல்லாம் புரிஞ்சுட்டு ஒத்துழைப்பு கொடுங்க. கண்டிப்பாக இது ட்ரஸ்டட் பேஜ், ஸ்கேம் பண்ணுற தளம் கிடையாது. நம்பிக்கையாக தைரியமாக நீங்கள் வாங்கலாம். நான் என்னோடய பார்சல் ஓப்பன் வீடியோவோ இல்லை ஒரு கஸ்டமர் எனக்கு அனுப்பிச்ச சாட்டையோ நான் உங்களுக்கு அனுப்பி ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே அனுப்பிச்சாலுமே நீங்கள் எப்படி நம்புவீங்க? ஒருத்தர் சேனலில் போடுறாங்க, அவங்க கஸ்டமர்கிட்ட பேசினதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் பர்ச்சேஸில் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நிறைய அமௌண்ட்டு போடுறவங்க, அது உங்களுக்கு பார்சல் வந்துருச்சு, அவங்க எல்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஒரு வேளை அங்கே ஏதோ மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா உங்களால் அதை போய் கேட்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா, அதாவது நீங்கள் யோசிக்கணும். அந்த கடையில் போய் அப்படியே கேட்குற பட்சத்தில் வேணால் நீங்கள் 30,000 50,000 1,00,000 வேணால் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு அது மாதிரி ஹெல்ப்புக்கு ஆளே இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் தெரியாமல் வேறு பண்ணுறோம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாமல் நாங்கள் அது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு என்கிட்ட உமன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறப்போ நீங்கள் எப்படி ஒருத்தவங்களை நம்பி அவ்வளோ பணத்தை நீங்கள் போட்டு உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா அந்த பணத்துக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், யோசிச்சுக்கோங்க.